ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெந்தய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வெந்தயம் குழம்பு தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு சட்டியை நல்லா சூடாக்கி 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 4-5 வரமிளகா இதெல்லாம் நல்லா பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகிட்டு நல்லா மணமாக இருக்குது. இதை வதக்கும் போது இப்போ ஜாரில் வெறும் மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இது ஆறினோடனே இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ட்ரையாக ஒரு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து இது நல்லா வதங்கினோடனே இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பவுடர் நல்லா மணமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி போதும், கொஞ்சம் உதிரா. உங்களுக்கு இன்னும் நைஸ் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா மசாலா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தக்காளியெல்லாம் நல்லா கொழிஞ்சிருக்கு. இப்போ நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பவுடர்லேருந்து சேர்க்குறேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு கப்பு புளி தண்ணி சேர்க்குறேன். ஒரு நல்ல ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம புளிப்பு எவ்வளோ வேணுமோ அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இது புளி தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி திட்டமாக தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொழும்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இதை நல்லா கொதி வரட்டும். கொழும்பு ஒரு பக்கம் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பு தன்மை தூக்கிவிடும். பாருங்கள், இது நான் அரைச்ச பவுடரில் இவ்வளோ மிச்சம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொழும்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வீடே நல்லா மனமாக கம்முன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெந்தயம் குழம்பு அவ்வளோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு நம்மளுக்கு வெறும் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.